வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 14th பிளான். ஆல்ரெடி 13 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், சேனலில் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கான பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்த்தோம். இந்த வீடியோவில் சவுத் ஃபேஸிங்கான செகண்ட் பிளான் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிளானில் என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சில பேர் வேணும்னு நினைப்பாங்க, அதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனிங் வச்சுருந்தோம். சில பேர் வந்துட்டு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்னா மெயின் டோரும் சவுத் ஃபேஸிங்கே இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த பிளானில் வந்து மெயின் டோர் வந்து அப்படி சவுத் ஃபேஸிங்லேயே வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளான் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ வந்து 4 சைடும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த லேண்டோட அகலம் 30 அடியாகவும் நீளம் 40 அடியாக இருக்குது. பில்டிங்கோட அகலம் 22 அடியாகவும் நீளம் 35 அடியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல மெயின் டோருக்கு நேராக பெரிய கேட் வச்சுருக்கோம் கார் என்ட்ரு ஆகிறதுக்காக. சின்ன கேட் வந்து உச்ச மூலையில் வச்சுருக்கோம். இப்போ இந்த போர்ட்டிகோட லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ், அவுட்டர் ஸ்டேர் கேஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதே பிளானை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டல் பர்பஸ்க்கு விடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த போர்ட்டிகோலேருந்து நம்ம லிவிங் ரூமோட லெஃப்ட் சைடில் நம்ம டாய்லெட் வச்சுருக்கோம். இது வந்துட்டு காமனாக வந்து ஹாலில் இருந்தும் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இந்த பெட்ரூமில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமனாக வச்சுருக்கோம். ஸோ தென்மேற்கு மூலையில் நம்ம பெட்ரூம் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல லிவிங் ரூமில் இருந்து டைனிங் வந்து வடகிழக்கு ஈசானிய மூலையில் அமைச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்து இப்போ பெட்ரூம் வேணும், இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த என்ட்ரன்ஸை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸாக வச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கிச்சனுக்கு போய்க்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் என்னென்னா டைனிங்காக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பனிங், இந்த டோர்லாம் வச்சு ஓப்பனிங் இருக்கும். ஈசானிய மூலையில் ஓப்பன் விடணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பெட்ரூமாக வச்சோம் அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூம் இல்லைன்னா ஸ்டடி ரூம் அந்த மாதிரி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பூஜா ஷெல்ஃப் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சோம்னா இங்கே ஓப்பன் விண்டோ வச்சு வைக்கலாம். பட் இங்கே பின்னாடியே அக்னி வைக்கிறதுனால, அதாவது கிச்சனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம, அதனால் வந்து நம்ம இங்கே வைக்கிறத விட நம்ம வடக்க பார்த்து வச்சுக்கலாம் நம்ம இந்த விண்டோவுக்கு நேராக. இல்லை நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த லிவிங் ரூமில் இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு இந்த விண்டோவை இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து சூரிய ஒளிப்படுற மாதிரி நம்ம பூஜா ஷெல்ஃப் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வடமேற்கு வாயு மூலையில் நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம். தெற்க பார்த்த வீட்டுக்கு வந்து அக்னி மூலையில் நம்ம வைக்க முடியாத பட்சத்தில் நம்ம வந்து வடமேற்கு வாயு மூலையில் நம்ம கிச்சன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அக்னி சம்மந்தமான இபி போர்டு அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வாலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஈஸ்ட்டு நார்த்து தான் வந்து பெஸ்ட் அப்படிலாம் இல்லை. நம்ம சவுத் ஃபேஸிங் வீடையும் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி லக்கி ஹவுஸாக இருக்கும். இங்கேயும் எப்பயுமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா 4 சைடும் போயிட்டு வர மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸ் விடணும். எந்த சைட்லேயும் வந்து காம்பவுண்ட் வால்லேருந்தே பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் 4 சைடும் வைக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு காற்று வந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த கேட் என்ட்ரன்ஸில் இருந்து எண்டிங் வரைக்கும் இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் வடக்கு பார்த்து. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கான பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.